துலாம் ராசி, நீங்கள் எங்கே போனாலுமே இருக்கிற இடத்த ஒற்றுமையை உருவாக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அழகும் சரி, அமைதியும் சரி, இது ரெண்டுமே சேர்ந்தவங்க நீங்கள். சமநிலையோடு எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது பாருங்கள், உங்கள் மனசில் பல குழப்பங்கள் இருந்தாலுமே அந்த குழப்பத்திற்கு அது சரியான ஒரு தீர்வு கிடைக்குமா, இல்லை குழப்பம் இன்னும் அதிகரிக்குமா? இந்த மாதத்தோட கிரக நிலை என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்குது, அதுவும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய அந்த கிரகணம் என்ன மாதிரியான ஒரு சூழலை உங்களுக்கு ஏற்படுத்துது, அதாவது சாதகமான வாய்ப்பா பாதகமான பலனா அப்படிங்கிறது தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்ல வந்திருக்கோம். இந்த பதிவு துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய ஒரு தகவல் இருக்குது. துலாம் ராசிக்காரங்க சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க. பெரும்பாலும் பாருங்க, எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவே சிறப்பாக செஞ்சு காட்டுவீங்க. அழகும் சரி, அமைதியும் சரி, சமநிலையும் சரி, இது எல்லாமே உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான இயல்பு அப்படின்னு சொல்லலாம். எங்கே போனாலும் ஒற்றுமையை உருவாக்குவீங்க. இந்த மாதம் துலாம் ராசி அன்பரோட பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் எவ்வளவோ பிரச்சனைகளையும் தடைகளையும் தாண்டி வந்தவங்களா இருக்கீங்களா இல்லையா? இந்த தடை தாமதம் என்ன மாதிரியான சூழலை உருவாக்குது, இல்லை இன்னும் தொடருமா, இந்த மாதம் முடியுமா அப்படிங்கிறது தான் இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கணும், செய்கிற விஷயத்தில் நன்மை பிறக்கணும் அப்படின்னா சுக்கிரனோட பரிபூர்ண அருளும் வேணுங்க. சுக்கிரன் அருள் இருந்தால் போதும், எல்லாமே நல்லதாக நடக்கும். அப்படி சுக்கிரனோட அருளை பெறணும் அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். திருப்பதி ஏழுமலையான மனசார நினச்சிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்களேன், எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களுக்கு திருப்பதி ஏழுமலையான் ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையானுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்கிறப்ப கூட உங்கள் மனசில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்களேன், அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வந்து சேரும். உங்களுக்காக இறைவன் கிட்ட பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்ல மனசாலுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களை முதல்ல உங்களுக்கு சொல்லிக்கிறோம். இந்த மாதம் பார்த்தா பிப்ரவரி 17ஆம் தேதி இந்த சூரிய கிரகணம் வருது. சூரிய கிரகணம் அப்படிங்கிறது பாருங்களேன், வருஷத்தோட முதல் கிரகணமாக இருக்குது. இந்த கிரகணத்தின் பொழுது நீங்கள் உங்கள் வீட்டில் இறை வழிபாடு செய்கிறது நல்லது. கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் குளிச்சு முடிச்சுட்டு வீட்டையும் சுத்தம் பண்ணணும், வீட்டு பூஜை அறையும் சுத்தம் பண்ணணும். அதுக்கப்புறம் விளக்கேற்றி நீங்கள் இறை வழிபாடை மேற்கொள்ளலாம். இது ரொம்பவுமே நல்லது. இந்த கிரகணத்தின் போது உங்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாட்டில் துளசியை போட்டு வைங்க. அது வந்து கிரகணத்தின் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யுங்க. கிரகணத்துக்கு அப்புறம் எந்த ஒரு நபர் வந்து தானம் செய்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான உயிரை பெற முடியுங்க. உங்களால் என்ன ஒரு பொருள் முடியுதோ ஏழை எளியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச விஷயத்தை தானமாக கொடுங்க. இது வந்து நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நல்ல ஒரு தெய்வ ஈர்ப்பையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். எப்போவுமே எந்த ஒரு கிரகணம் ஏற்பட்டாலும் சரி, அந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் தானம் கொடுக்கக்கூடிய அவங்களோட வாழ்க்கையில் நன்மைகள் பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய யோகத்தை பெறுவாங்க. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக சில உயர்வுகளை நீங்கள் பெறலாம். இதனால் வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றத்தையும் நீங்கள் பெறலாம். இந்த மாதத்தில் பார்க்கும் பொழுது கிரக நிலைகள் அப்படிங்கிறது ஏற்றம் இறக்கம் நிறைஞ்சதாக தான் இருக்குது. ஆனால் பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சா நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. அதே போல் இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறதுனால சூரியன் உங்கள் சொந்த ஜாதகத்தில் எந்த அமைப்பில் இருக்கிறாரு அப்படிங்கிறத பொறுத்தும் இந்த பலன்கள் அப்படிங்கிறது மாறுபடும். 12 ராசிக்குமே இதோட தாக்கம் இருக்குது. அந்த வகையில் துலாம் ராசிக்கு சூரிய கிரகணத்தால் என்ன மாதிரியான பாதிப்பு வரும், அதுலேருந்து விடுபட என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஜாதக ரீதியாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும். எளிய முறையில் வந்து உங்கள் ஜாதக கணிப்பை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்தி பாருங்கள். ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்களேன், சில மாற்றங்கள் நிச்சயமாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் உண்மையாக நம்புவீங்க. இந்த மாதத்தோட கிரக நிலை அமைப்புகளை பார்க்கும் பொழுது சுருக்கமாக வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய அமைப்பு இருக்குங்க. பணவரவுமே திடீர் மாற்றத்தை கொடுக்குது. உறவுகளிடையே நல்ல ஒரு தெளிவு வருது. மன உறுதி ஒரு சிறப்பான உயர்வை ஏற்படுத்துது. கடந்த காலத்தில் எதெல்லாம் பிரச்சனை, தொல்லை, துன்பம் அப்படின்னு நினச்சிங்களோ அதில் எல்லாமே விடுபட்டு வெளிவர போகிறீங்க நீங்கள் இந்த மாதம். அதான் சொன்னால் வாழ்க்கையில் சிறப்பான முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு. பணவரவுல சில மாற்றம் இருக்குங்க. வராது அப்படின்னு நினச்ச பணம் கூட இப்போ வந்து சேரும். எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல ஒரு உயர்வையும் நன்மையும் நீங்கள் பெறுவீங்க. குடும்பமும் சரி, உறவுகள் மத்தியிலும் சரி, உங்களோட உறவுகள் கிட்ட ஏற்பட்டிருந்த விரிசல் நீங்கி ஒரு உறவுகளில் தெளிவு பிறக்கும். மன உறுதி உங்களுக்கு ரொம்பவுமே இந்த மாதம் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் திறமையாக நல்லா யோசித்து நிதானமாக முடிவு பண்ணுங்களேன், நன்மையை நீங்கள் பெறலாம். தொழில் வேலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வேலை இடத்துல கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக இருக்குங்க. இதனால் கொஞ்சம் உங்களுக்கு வேலை வைக்கிறவங்க மேலே கோபம் வரும்.
கோபம் படாதீங்க. எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நன்மை பிறக்கும். அதனால் கோபத்தை குறைச்சிக்கோங்க. சிலர் மீது இருந்த ஒரு கோபம் குறையும். நண்பர்களாக இருக்கலாம், வீட்டில் இருக்கவங்களா இருக்கலாம். இப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இல்லை நீங்கள் ஏதாவது பேசி சண்டைகள் வந்திருந்தாலுமே அந்த சண்டைகளை தீர்க்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், நீங்கள் திறமையை கையாண்டு உங்களுக்கான பொறுப்பை திறமையாக செய்கிறதுனால மேலதிகாரிகள் உங்களோட திறமையை இப்போ கவனிக்க போகிறாங்க. இந்த ஒரு விஷயம் நடக்கும். அதனால தான் கவனமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சிறப்பாக செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். இதனால் புதிய பொறுப்பு கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. சம்பள உயர்வு பெறவுமே வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக எதிர்பார்த்த பதவி உயர்வு பற்றின இப்போ பேச்சுவார்த்தை நடக்கும் பாருங்கள். அதனால தான் வேலைப்பளு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அசால்ட்டாக இருக்காதீங்கன்னு சொல்கிறோம். கொடுக்கப்பட்ட பணிகளை கொடுக்கப்பட்ட நேரத்துக்குள்ளே செஞ்சு முடித்து காட்டுங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் பெறுவீங்க. அதே போல் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, உங்களோட வார்த்தைகளில் நீங்கள் கண்டிப்பாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. சின்ன சின்ன வார்த்தையால் கூட மோதல்கள் வந்துடலாம். நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க தானே, நம்ம நண்பர்கள் தானே, நமக்கு தெரிஞ்சவங்க தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் விளையாட்டாக பேசுகிற ஒரு சில விஷயங்கள் கூட விபரீதத்தை கொடுத்துருங்க. கவனமாக இருங்க. வார்த்தைகளில் நிதானம், கவனம் இது ரெண்டுமே தேவைப்படுது. நீங்கள் எப்பயும் போலயே சமநிலையோடு எல்லா இடத்துலையும் எல்லா விஷயத்தையும் நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய பிரச்சனைகளை பெரும்பாலும் தவிர்க்கலாம். நினைவில் வச்சுக்கோங்க. வார்த்தைகளில் கவனம், செயல்களில் பொறுமை, நிதானம் இது தேவைப்படக்கூடிய ஒரு மாதம் தான் உங்களுக்கு. சுயதொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கான பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க. நிறைய புது கஸ்டமர் வந்து சேருவாங்க. பழைய பணம் பாக்கியுமே திரும்ப வரும். அதே போல் நிறைய ஆர்டரும் வரும். இதனால் உங்களுக்கு கையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். சிறப்பான உயர்வை பெறக்கூடிய அமைப்பு இந்த சுயதொழிலில் இருக்கிறவங்களுக்கு தான் இருக்குது. அதுவும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கான பணிகளை நீங்கள் கவனமாக இருக்கணும். வரவு செலவில் கவனமாக எழுதி வைக்கணும். அதே போல் கூட்டாளிகள்கிட்ட தேவையில்லாமல் வாக்குவாதம் செய்யக்கூடாது. விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது நல்லது. ஏன்னா இப்போ அமைப்பே கொஞ்சம் நல்லா இருக்குது. நல்ல அமைப்பு இருக்கும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கணும். அப்படி பயன்படுத்திக்கிட்டா நிச்சயமாக நல்ல உயர்வுகளை நீங்கள் பெறலாம். சுயதொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு கூட சொல்லலாம். பண வரவு பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வரவு நல்லா இருக்குது, செலவும் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. வரவு செலவு ரெண்டுமே சமநிலையோடு இருக்கும். வரவு ஒரு பக்கம் நல்லா வர மாதிரி இருக்கும். ஆனால் திடீர்னு ஏதாவது செலவும் வந்து நிற்கும். 10 ரூபா வரவு வந்துச்சுன்னா ஒரு 8 ரூபா செலவு வர மாதிரியான சூழல் தான். ஆனால் பாதிப்பு இல்லை. இப்போ பத்தாதுன்னு சொல்லி நீங்கள் கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு மோசமான சூழல் இல்லை. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். குறிப்பாக வீட்டு விஷயத்தில் நீங்கள் செலவு செய்யும்போது அத்தியாவசியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து செலவு பண்ணி பாருங்கள். ஆடம்பர செலவுகளை தவிர்க்கிறது நல்லது. இப்படி இருந்தீங்களா கடன் பிரச்சனையிலிருந்து நீங்கள் மீண்டு வர முடியும். முதலீடு செய்கிறதா இருந்தால் பெரிய அளவில் முதலீடு செய்கிறத கொஞ்சம் இந்த மாதம் தவிர்க்க பாருங்கள். சூழல் இருக்குது செய்யணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருந்துச்சுன்னா இந்த முதலீடு பெரிய அளவில் செய்கிற மாதிரி இருந்தால் உங்கள் குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு முதலீடை செய்யுங்க. இது நல்லதாக இருக்கும். குலதெய்வத்தின் அருள் இருந்தால் சிறப்பான உயர்வு கண்டிப்பாக இருக்கும். குலதெய்வ வழிபாட்டுக்கு அப்புறம் நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் செய்யுங்க, நன்மைகளை பெறலாம். தினம்தோறும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி கூட நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை மனசார வழிபாடு செஞ்சுட்டு அன்றைய தினத்தை தொடங்குங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்கள் நிச்சயமாக பெறுவீங்க. இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க நீங்கள் எந்த நட்சத்திரக்காரங்க அப்படிங்கிறதையும் உங்கள் குலதெய்வம் என்ன தெய்வம் அப்படிங்கிறதையும் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வத்திடம் நாங்களுமே பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம். எல்லாமே நல்லதாக நடக்கும். நீங்கள் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற இந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது நல்லதுங்க. வெள்ளிக்கிழமையில் லட்சுமி வழிபாடு இது நல்ல ஒரு செல்வ நிலையை மேலோங்குவதற்கு உதவியாக இருக்கும். லட்சுமி தாயாரின் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இயல்பாகவே நீங்கள் உறவுகளை மதித்து நடக்கக்கூடியவங்களாக தான் இருப்பீங்க. இந்த மாதம் உறவுகள் அப்படின்னு பார்த்தா கணவன் மனைவி உங்களுக்கு இடையில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு இருக்குது. நல்ல ஒரு புரிதல் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். சின்ன சின்னதாக மன வருத்தமும் வரும் தான். அதை பேசி தீர்க்கக்கூடிய அளவு தான் இருக்கும். பேசி தீர்க்கலாம். திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல ஒரு இப்போ ஜாதக பேசு வாய்ப்பு, நல்லா வரன் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரன் அமைஞ்சி திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கூட ஒரு சிலருக்கு அமையும். குடும்பத்திலே இப்போ சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய காலகட்டம் தான். குடும்பத்தில் ஒரு நல்ல விழா, சந்தோஷமான செய்தி இது ஏதாவது கண்டிப்பாக இந்த மாதம் வரும் பாருங்கள். இந்த ராசிக்காரங்களுக்கு உங்கள் மனநிலைமையை பொறுத்த வரைக்கும் அதிகமாக யோசிக்காதீங்க. பல விஷயத்தை போட்டு குழப்பிக்காதீங்க. கொஞ்சம் யோசனை வரதான் செய்யும். கொஞ்சம் இந்த யோசிக்கக்கூடிய நேரம் வரும்பொழுது நீங்கள் இறை வழிபாடு செய்கிறது, தியானம், யோகா செய்கிறதுன்னு பழக்கப்படுத்திக்கோங்க. தூக்கம் சரியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மனசையும் மூளையும் தெளிவாக வச்சுக்கணும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தோள்பட்ட முதுகு வலி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. தினமும் காலை 5 நிமிஷம் தியானம் செய்யுங்க. இது ரொம்பவும் நல்லது. அதே போல் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது ஓம் சுக்ராய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 11 முறை ஜபிங்க. இந்த ஒரு விஷயம் சுக்கிரனின் ஆற்றலை உங்களுக்கு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும்.
உங்களுக்கு அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தா வெள்ளி புதன் இது ரெண்டும் அதிர்ஷ்ட நாட்களாக இருக்குது. அதிர்ஷ்ட எண்கள் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை லைட் பிங்க். உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை அப்படின்னு பார்த்தா வடக்கு. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெற இந்த சுக்கிர பகவான் மந்திரத்தை தொடர்ந்து உச்சரிங்க, நல்லது நடக்கும். அதே போல் ஏழை எளிய பெண்களுக்கு நீங்கள் உடைகளை தானமாக கொடுக்கறது சிறப்பான உயர்வை ஏற்படுத்தும். இது எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வையும் நன்மையும் பெற்றுத்தரும். சுக்கிரனின் அருளை பரிபூரணமாக கொடுக்கக்கூடிய தானமாக அது இருக்குது. இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க, நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வந்து சேரும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி.